ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பிஎம்டின்னு சொல்லி ஒரு சாதி வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற எஸ்ஐக்கு ராஜாங்கிற ஒரு சில்லறப்பைய வந்து பேசினது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் திருமாறன் அவர்களை கூட வந்து அதே மேடையில வச்சுக்கிட்டு அண்ணன் திருமாறன் அவர்களை ஒரு நன்றிகட்ட சமுதாயத்தை நம்பி நீங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது நடந்த நிகழ்ச்சி வந்து ஒரு துன்பியல் நிகழ்ச்சிக்காக நீதி கேட்டு நடந்த போராட்டங்கள்ல சம்பந்தம் இல்லாம ஒரு லூசு பைய பேசின மாதிரி ரோட்டுக்காட்டுல நடக்கிற பைய பேசின மாதிரி வந்து அவன் பேசினது. அந்த இடத்துல என் திருமாறன் வந்து நான் 96ல இருந்து நீ இன்னைக்கு நொட்டுறதெல்லாம் நான் நொட்டிக்கிட்டு இருக்கேன்டா சின்ன பையில, அது வந்து கடையில வந்து ஒரு மட்ட ஊறுகாய் வாங்குற கூட உதவாது, அதனால இந்த சில்லற பையில மாதிரி பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, நம்ம இப்ப நல்லா பேசிட்டு சண்டை இழுத்து விட்டு நம்ம சொகுசா வீட்டுக்கு போயிருவோம்டா, நம்மளை நம்பி வரேன் கூட அங்கங்க வெட்டு பத்து கிடக்கணும், அல்லது ஏதாவது சாதி கலவரங்களுக்கு வந்து தூண்டுகோலா போயிருது, அந்த அழிச்சாட்டிங்களை இந்த முட்டாத்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல வச்சு நல்லா பிஞ்ச செருப்பிட்டு அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி உரைக்கிற மாதிரி வந்து எஸ்ஐக்கு ராஜாவுக்கு பதில வந்து அந்த இடத்துல அண்ணன் திருமாறன் கொடுத்தாரு. அதுக்கடுத்தும் வந்து அவன் ஒடுங்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டுமே வந்து அவன் வந்து தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அவனோட பூர்வீகம் வந்து ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல வந்து பொன்னங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறான். ஒரு 25-30 வீடு வந்து அந்த மறவர் சமூகத்து உறவுகள் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கருப்பையா, அவங்க அம்மா எல்லாம் வந்து ரொம்ப முள்ளு பறிக்கத்தே அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவனோட ஆரம்பிய கரியர்ல இருந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அவங்க சமூகத்து உறவுகள் சொல்லக்கூடிய தகவல் தான் இது புறாமையும். விருதா சில்லறையிலையும் சில்லற, இந்த சில்லறையெல்லாம் வந்து இன்னைக்கு தலைமைத்துவத்தை போய் வந்து தொடுறான்ல. இதத்தான் முகமது நபி அவர்கள் சொல்றாங்க, தகுதி இல்லாத எல்லாம் ஒருத்தன் வந்து தலைமை பண்பை நோக்கி வருவான், அது எல்லாமே உலக அழிவை நோக்கி நடக்கக்கூடிய அடையாளங்கள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு முகமது நபி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இவனை வந்து இன்னைக்கு எப்படி வந்து வந்திருக்கேன் அப்படிங்கறத தெரியல. அவன் பாருங்க, உங்களை பண்ணடிமையா நாங்க அதை கூட்டு வந்தோம் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றான்னு தெரியல. இவனுக்கு என்ன அறிவு இருக்குது, ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கிறா, கருத்தியல் இருக்கிறா, கோட்பாடு இருக்கிறா, தொலைநோக்கு பார்வை இருக்கிறா? ஒண்ணும் இல்லாத சைவர், சுத்த சைவர். உலகத்திலே வடிகட்டிய ஒரு சைவர் பைய யாருன்னா அது எஸ்ஐக்கு ராஜா தான். இவனை மாதிரி ஒரு தற்கொலை, இவனை மாதிரி ஒரு சில்லற போய் உலகத்துல சலிச்செடுத்தா கூட கிடைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு சமூகத்தோட லீடர் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சா அந்த மறவர் சமூகத்தை நினைச்சுதான் நமக்கு கவலையா இருக்கு. ஏன்னா கல்லர் சமூகத்துக்கு இன்னைக்கு அண்ணன் திருமாறன் இருக்கிறாங்க, அகமுடையார் சமூகத்துக்கு அண்ணன் ஆதிநாராயணன் இருக்கிறாங்க. மறவர் சமூகத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துட்டே இருக்கு. அண்ணன் NSS மகாராஜன் போன்ற ஆகச்சிறந்த ஆளுமைகள்லாம், சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய ஆளுமைகள்லாம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. எல்லா பேருக்கும் சாதி உணர்வு, சாதி வெறி, சாதி பாசம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எவனுக்கும் வந்து சாதி பாசம் இல்லாம தமிழ்நாட்டுல எவனும் இருக்க மாட்டான், இருப்பான். ஆனாலும் தமிழருங்கிற ஓர்மைக்கே வந்து இவன் ஊரு விளைவிக்கக்கூடிய பெரும்பாதகத்தை வந்து இவன் செய்யறான். அண்ணன் அடிமன் இவன் யார சொல்றான்? எந்த தேவேந்திர குல வேளாளர்களாவது பொன்னாங்குறிச்சியில ராஜேந்திரன் சொல்லி ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காரு. ஒரு 100 ஏக்கருக்கு மேல வந்து அவர் விவசாய நல்ல நிலபுலங்கள் வச்சு, அதாவது செல்வ செழிப்பா வாழக்கூடிய அண்ணன் ராஜேந்திரன் வந்து இருக்கிறாங்க. அந்த ராஜேந்திரன் வீட்டுல பண்ணை அடிமையா, கொத்து அடிமையா வேலை பார்த்து கஞ்சி குடிச்சவன் யாரு அப்படிங்கறத எஸ்ஐக்கு ராஜா சொல்ல முடியுமா? எஸ்ஐக்கு ராஜா சொல்ல முடியுமா? சரி, அதை விடு. வெள்ளரிக்கா பஸ் ஸ்டாண்ட்ல வித்தது யாரு அப்படிங்கறத எஸ்ஐக்கு ராஜா சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு அம்பாசிடர் இருக்காரு பிள்ளைமார் சமூகத்துல, ஒரு அம்பாசிடர் இருக்காரு, ஒருத்தன்ட்ட ஓட்டி அல்லது அவன் காரை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இந்த கார்ல வேற்றிய கலவண்டது யாருன்னு எஸ்ஐ ராஜாவில சொல்ல முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. சரி விடு. ஆட்டுக்குள்ள போய் ஆடை கலவண்டது யாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்து ஒரு காய் இருக்குல்ல, இந்த மாரி செல்வராஜ் கூட வாழைக்கிற ஒரு படத்துல இந்த ஒரு சின்ன ஒரு பழத்தை போய் பிடிங்கி தின்னு ஒருத்தன் பெரிய ஆள் வந்து வெளுவெலுன்னு வெளுப்பான்ல, இந்த மாதிரி வந்து வெளு வாங்கினது யாரு அப்படின்னு எஸ்ஐக்கு ராஜாவால சொல்ல முடியுமா? அது என்னன்னா, அதுல எல்லாம் பழத்தை பிடிங்கி காயை பிடிங்கி வந்து அறுத்து வந்து வித்து கஞ்சி குடிக்கிறது. அது புடி ஓட்டா வெளுத்துருவாங்க, வெளுன்னு நல்லா வெளுத்து விட்டுருக்காங்க. வெளுத்து விட்டுட்டு அது என்ன ஆகும்னா, அந்த வாழை தாறுல இருந்து ஒரு ஒரு 10-15 இருக்கக்கூடிய ஒரு இழுக்க வந்து உருவிட்டாச்சுன்னா அது வந்து அந்த சேதாரமான கணக்குலதான் அந்த வாழையை சேர்ப்பாங்களாம், அங்க இருக்கக்கூடிய உறவுகளே சொல்றாங்க. அப்படி அந்த வாழைக்காய பழத்தை வந்து களவாண்டு வெளுவத்தது யாரை பார்த்து பண்ணையடிமைன்னு சொல்றது? யாரை பார்த்து பண்ணையடிமைன்னு சொல்றது? கொஞ்சமாவது நம்ம யாரு, நம்ம எந்த நிலையில இருந்து வந்தோம்,
நம்ம தகுதி என்ன, நம்ம திறமை என்ன, நம்ம மேல உள்ள வழக்கு என்ன, நம்ம மேல குற்ற வழக்கு திருட்டு வழக்கு இருக்குதா, எல்லாத்தையும் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். நாராயணாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எவனாக இருந்தாலும் சரி, முருகேசனா இருந்தாலும் சரி, கதிரேசனா இருந்தாலும் சரி, சுப்பனா இருந்தாலும் சரி, மாடசாமியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது சுய பரிசோதனை செஞ்சுட்டு வெளியில பேசணும். சுய பரிசோதனை செஞ்சுட்டு வெளியில பேசணும். இவ்வளவு கேவலமாவா ஒரு மனுஷனால நடக்க முடியுமா? எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரை அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து அவன் இவன் குடிகாரன் சொல்லி பேசக்கூடிய பேச்செல்லாம் எந்த விதத்தில் ஏற்புடைய பேச்சு? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, 10 பைசா ஓட்டுக்கு துட்டு கொடுக்காத ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்து நிக்கிற கட்சி, 36 லட்சம் வாக்கு முழுசா பரிசுத்தமா வாங்கிய ஒரு கட்சியை பார்த்து 234 தொகுதியிலும் ஆள் போட பக்கு இருக்கிற ஒரு கட்சி, அதாவது பக்கு இருக்கிற கட்சின்னு கூட சொல்லக்கூடாது, ஆண்மை துணி உள்ள ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்க அண்ணன் சீமானை பார்த்து அவன் இவன் பேசுறது, ஒருமையில போடாவாடான்னு பேசுறது. ஏண்டா சில்ற உன் வரலாற பார்த்தா கலைஜை விட மோசமானடா இருக்கு. நீ எப்படி அந்த மக்களுக்கு தலைவனா இருக்க முடியும்? அப்படியாடா அந்த சமூகம் நலிவடைஞ்சு போச்சு. அப்படியா அந்த சமூகம் நலிவடைஞ்சு போச்சு? ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் கோலோச்சிய சமூகம் அந்த சமூகம். அந்த சமூகத்துல தற்குறி, அவர் பேரை வச்சுட்டு பிழைக்கக்கூடிய தற்குறி, அவர் பேரை வச்சுக்கிட்டு ஓரிடம் பூரா சண்டை இழுத்து விடுறான். இடம் பூரா சண்டை இழுத்து விடுறான். ஒரு தமிழர்கள் ஒரு பவுண்டரியை நியமிச்சு, ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு, நிலத்துக்கு ஒரு தெய்வத்தை வகுத்து, வாழ்க்கைன்னா எப்படிங்கிறத ஒரு வாழ்ந்து காட்டி ஒரு வரலாற்று சொந்தக்காரங்கடா தமிழர்கள். இப்படித்தான் இருந்துச்சா? எதுக்கு குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் மட்டும், எம்பெருமான் சிவன் மட்டும் உயர்ந்தே நிக்கிறாரு எப்படின்னு பார்த்த? குறிஞ்சி இயல்பாவே இந்த மண் தமிழர்களோட எல்லையே குறிஞ்சி தாண்டா உயரமான பகுதி. குறிஞ்சிதான் உயரமான பகுதி. முல்லையா இருக்கட்டும், மருதமா இருக்கட்டும், நெய்தலா இருக்கட்டும், சிலப்பதிகாரம் காலத்தில் வந்த பாலை நிலமா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது. எல்லாத்துக்கும் கைட்டான டாப் குறிஞ்சி நிலமே. அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக எம்பெருமான் சிவன் எப்படி உயர்ந்து நிற்கிறான்? எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உயர்ந்து நிற்கக்கூடிய சிவனை போல வேண்டாம். குறிஞ்சியின் மாவீரனாக எங்கள் ஐயா காவல் தெய்வம் வீரப்பன் எப்படி உயர்ந்து நின்றார்? தொட முடிஞ்சா சூழ்ச்சி பண்ணி, சூது பண்ணி, ஏமாத்தி, போர்ஜர் பண்ணி அவரை நெருங்கி வீழ்த்த முடிஞ்சே தவிர நேருக்கு நேர சண்டை செஞ்சு தொட முடியலடா. குறிஞ்சி மாவீரனா எப்படி எங்க அண்ணன் வீரப்பன் உயர்ந்து நின்றாரு? அது மாதிரி இருக்கணும் வாழ்க்கை என்பது. அது மாதிரி இருக்கணும். உள்ள சொந்த சாதிகளுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டு கஞ்சி குடிக்க நீ வாழ்றதுக்காக பிறரை கெடுப்பதா? நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக இன்னொரு சாதிக்குள்ள சண்டை இழுத்து விடுறதா? அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. தம்பி ராம்ங்கிற ஒரு தம்பியை 27 வயசு பையனை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கல்ல கொண்டு எரிஞ்சு அடிச்சு பிறக்கி எப்படியோ அந்த தம்பி இறந்துடுறான். பயங்கரமான துன்பியலான சம்பவம் தான், சோகமான சம்பவம் தான். அந்த சோகத்துல நாங்களும் பங்கெடுக்கிறோம். ஏன்னா நாங்க நல்லா உப்பு போட்டு சாப்பிடுறவங்க, உலகத்திற்கு சோறு போடுறவங்க. நாங்க இல்லடா பண்ணடிமைய உண்மையான பண்ணடிமைய அறக்குறுன கஞ்சி குடிச்சு வளர்ந்தோம் பாரு, அவன் தான்டா பண்ணடிமை. நல்ல அரிசி சாப்பிட்டு உலகத்துக்கு தான் சாப்பிட்டது இல்லாம உலகத்துக்கு சோறு போட்டான் பாரு, அவன் பண்ணடிமைலடா. டேய் முட்டா பேல எசக்கி, பண்ணடிமைங்கிற காக்கறன அறக்கறன கிடைக்காம தவிச்சு இந்த கஞ்சி குடிச்சிருப்பான் பாரு, அவன் தான் பண்ணடிமை யாரு? பொன்னங்குறிச்சியில ராஜேந்திர வீட்டுல வேலை பார்த்த யாருன்னு எசக் ராஜாவுக்கு நெஞ்சில துணி உறிஞ்சுனா, ஆண்மை துணி உறிஞ்சுனா நீ பேசணும், வெளியில பேசணும். உன்னை பத்தியான இன்னும் பல டேட்டாக்களை சீக்கிரமா கொண்டு வந்துருவோம். இந்த தேர்தல் காலம் வரட்டும், உன்னை எப்படி நாங்க செய்வோம் பாரு. ஏண்டா ஒண்ணும் இல்லாத ஒரு குலகார பைய, ஒரு பொம்பளை கொண்ட குலகார பையிட்ட என் டீட்டெயில நீ கேட்டுக்கிட்டு, என்னுடைய வரலாற தப்பா என் எதிரிட்டு போய் நின்று கேட்டுக்கிட்டு, என்னை பத்தி வீடியோ போட்ட ஈனக்கூட்டம் தாண்டா நீ. உன்னை வச்சு செய்ய மாட்டாம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன்னை சந்தா வச்சு எப்படி செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? ஏண்டா காணொலியில நாங்க பேசினா அது போய் சேராதா? மக்கள்கிட்ட போய் சேராதா? உன்னை எப்படி பேசணும், உனக்கு எந்த தரத்துல பேசணுங்கிற மூலம் கொண்டு எங்களுக்கு தெரியும்டா. இந்த சமூகத்துல வேற யாராவது இப்படி நாங்க பேசுறோமா? அண்ணன் திருமாறன் அப்படி நாங்க பேசுவோமா? அண்ணன் ஜோதி அவர்கள் அப்படி பேசுவோமா? அண்ணன் ஆதிநாராயணன் அப்படி பேசுவோமா? இன்னும் இந்த மரபொரு சமூகத்துல 99.99 விழுக்காடு சரியாத்தே இருக்குது. நீதே அந்த சமூகத்தை தவறா வழி நடத்துற. உன் சமூகத்தை நீ எப்படினாலும் வழி நடத்து. நீயும் போய் கணத்துக்குள்ள உனக்காக பின்னாடி உழுகுறவங்களையும் நீ உள்ள கொண்டு போய் போட்டு அமுக்கு. அது ஓன் பிரச்சனை. எங்க சமூகத்தை ஏன்டா இழுக்கிற? எங்க சமூகத்தை ஏன் இழுக்கிற? அந்த பகுதியில புளியங்குளம் கருங்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வேலைப்பம்பங்கம் பண்ண காவா
கால்வா எல்லா பகுதியிலும் அன்னுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலயும் மறவர்களும் மல்லர்களும் ஒண்ணுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறோம். நீ அந்த இடத்துலயே இல்ல, ஓடி போன. அதே இடத்துல ஸ்ரீகுண்டம் பகுதியில பச்சைமட்டை மாடசாமி, பச்சைமட்டைன்னா தெரியுமாடா? கள்ளச்சாராயம் எவன் காசினான்னு வெளியில பேசுவாடா? ஏண்டா எந்த பண்ண அடிமை கள்ளச்சாராயம் அந்த பகுதியில காய்ச்சினான்னு சொல்ல முடியுமாடா உன்னால? தற்குடி எசைக்கு அந்த ஸ்ரீகுண்டம் பகுதியில கள்ளச்சாராயம் காய்ச்சியது யாரு? எந்த சமூகத்து மக்கள் காய்ச்சினா? யார் வந்து அந்த பச்சைமட்டை மாடசாமிட்டு வெளுன்னு பச்சைமட்டைட்டு எடுத்துட்டு வெளுத்து கடற்காயிட்டு வெளுவத்தது எந்த சமூகம் அப்படின்னு உன்னால பேச முடியுமா? அந்த துணிவு இருக்கா? நீ நல்ல துணிவுள்ள ஆள்னா பேசுறேன். அந்த இடத்துல ஸ்ரீகுண்டம் பக்கத்துல கள்ளச்சாராயம்ங்கிற ஒரு சூழலை இல்லாத அளவுக்கு அடிச்சு துவைச்சு அந்த இடத்துல ஒண்ணுமலமாக்குனது பச்சைமட்டை மாடசாமி, என் குலத்தில் பிறந்த காவல் ஆய்வாளர். மறந்துட முடியுமா? பச்சைமட்டை மாடசாமி உன்னால மறந்துட முடியுமா? பொன்னங்குறிச்சி ராஜேந்திர வீட்டுல இம்புட்டு கஞ்சி வாங்கி குடிச்ச உனக்கு உனக்கு கஞ்சி ஓட்டது ஏன் குடும்பம். நீ யார சொல்ற பண்ணடிமைன்னு? எங்களை பார்த்து பண்ணடிமைங்கிற. நாங்களாடா பண்ணடிமை? பரதேசி காட்டு பரதேசி. யார பாத்துறா பண்ணடிமைன்னு சொல்ற? உலகத்துக்கு சோறு போடுறவங்கடா, விவசாயமா என்னன்னு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன்டா. அந்த மண்ணை பண்படுத்துறது வேண்டா, பண்பாடுங்கிற வார்த்தையை உலகத்துக்கு கடனா கொடுத்தான். இன்னைக்கு ஒரு இளைஞன் இருக்கிறான், வந்து ஒரு குடிச்சிட்டு வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வெட்டியா வந்து குடும்பத்துல வந்து ஒண்ணும் இல்லாத உதவ கரையா கிடக்குறான். அவனை என்ன சொல்லணும்? ஊர் என்ன சொல்லணும் தெரியுமா? குடும்பத்தை சீரழிக்கிறானே இந்த நாய், குடியார நாய். இப்படித்தான்டா பேசும். ஒருத்தர் இருக்கிறான், கஞ்சாவுல நல்லா வித்து கோடியா சம்பாதிக்கிறான், லட்சமா சம்பாதிக்கிறான், தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவை சப்ளை பண்றான். அவனை என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த சமுதாயம் கஞ்சா வித்து பொழைச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கி, குடும்பத்துல வர அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு பூரா கையால் வராம பிறந்துகிட்டு என்ன பாவம் செஞ்சானா குடும்பத்தையே சீரழிச்சிட்டான இந்த நாய் அப்படின்னு தானே பேசுவான். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தான குற்றச்செயலை செஞ்சவன உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றத்தார் என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த நாய் கேடுகட்ட வேலையை செஞ்சதுனால அவன் குடும்பம் தவியா தவிக்குன்னு சொல்லுவான். அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட உலகத்திற்கு தானமாக, அப்படி கூட சொல்லக்கூடாது, பிச்சையாக கொடுத்த சமூகம் எந்த சமூகம் தெரியுமா? மார்தட்டி சொல்லுவோம்டா, மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் தான் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவனே இந்த தேவேந்திர குல வேளாளர் தான்டா. இன்னைக்கு மாளிகை 100 மாடி கட்டடம், 1000 மாடி கட்டடம்ங்கிறான்ல, அதோட அடித்தளம் வந்து விட்டது சமூகத்திற்கு வந்து கொடையா கொடுத்திருந்த மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்கள். குடும்பம், அந்த குடும்பத்தை கட்டமைத்த குடும்பர்கள், அந்த குடும்பத்தை கட்டமைத்த குடும்பர்கள் தாங்கி அந்த சாதி பேர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரே வேர்க்குடி ஆதி தமிழ் குடி, தொழில் சமூக குடி மல்லர் எனும் தேவேந்திர குலலாகிய நாங்கள் மட்டுமே. நாங்களாடா பண்ணடிங்க? அட எத்தனை, அட ஈனனை, அட சமூக பிராடு. ஓ சமூகத்துக்காக நீ உண்மையா இருக்கிறியா? அதை சொல்லு பார்ப்போம். சொந்த சாதியை ஏமாத்தி, சொந்த சாதியிட்ட உன்னோட குற்றப்பின்னணி வெளியே தெரியாம நடிச்சு அவங்களையும் முட்டாப்பேலாக்கி இவ்வளவு வந்து பிராடத்தனம் பண்ணி நீ வாழணுமா? அவசியம் நீ வாழணுமா? சுகபோகமா வாழணுமா? சுகபோகமா வாழ்றது ஒரு கேடா? மக்களுக்கு நல்ல வழி சொல்றதுக்கு, நல்ல செயல் வழி காட்டுறதுக்கு எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பக்கம் அந்த மக்கள் வந்து அவங்கள தேடி போகணும். இந்த மாதிரி நாதாரி பேல போய் நம்பி நட்டாட்டுல விட்டுட்டு உங்களை விட்டுட்டு அவன் சொகுசா வாழ்ந்துட்டு போயிருவான். நீங்க அவனை அண்ணாந்து பார்த்துட்டு நிற்பீங்க. கண்டிப்பா அந்த சமூகத்தை எவனுக்கும் உண்மையா இருக்க மாட்டான். எப்ப ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலையும் உதட்டிலையும் பொய் வருதோ அவன் தான் சார்ந்த சமூகத்திற்கு கூட அவன் உண்மையா இருக்க மாட்டான். இதுதான் உண்மை. அதனால மறவர் சமூகத்து உறவுகளும், கள்ளர் சமூகத்து உறவுகளும், அகமுடையார் சமூகத்து உறவுகளும், எல்லா சமூகத்து உறவுகளும் தமிழர்கள்ங்கிற புள்ளியில தாராளமா நம்ம ஒன்றிணைவோம் வாங்க. சுயசாதி நட்பு, பிரசாதி உறவு வந்து நமக்கு இருக்கட்டும். ஆனா இவன மாதிரி ஆளுகளை வந்து நீங்க ஓரங்கட்டுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. தமிழ் சமூகத்தின் நச்சு கொடி எசக்கி, இந்த எசக்கியை வந்து நீங்க எல்லாம் அந்த மறவர் சமூகமே இவனை தூக்கி தூர எறியணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.